ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவான், தனுசுல 3 கிரகங்கள் அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், சனி பகவான் கும்பத்துலேயும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷப ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்றைக்கி துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரண பண்ணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்றைக்கி இந்த துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சீக்கிரமாகவே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி பிரதோஷ காலம். பிரதோஷம் அப்படின்றது திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நாள். அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி 2 காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு. இது வளர்பிறை பிரதோஷ காலம். ஏன்னா இதுக்கு அடுத்த 2 நாளில் பௌர்ணமியும் வருது. இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தாலேனா 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பெரிய ஆரத்தி எடுப்பால் அந்த ஆரத்தி சேவிக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய, எல்லா விதமான விஷயங்களும் அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையிறது. அதை தவிர எந்த நினச்சிட்டு நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ, இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம். பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, அது தவிர உங்களுக்கு கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 25ஆம் தேதி தைப்பூசம். மிகவும் ஏற்றமான நாள். முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அசுரர்களை வென்று தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது. தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தன்னைக்கு சொல்லக்கூடியது. தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர், அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர். அன்றைக்கி இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் அணையா வழக்காக, அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம்.
அதனால் வள்ளலாரினுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வாஸ்து நாள் வருது 26ஆம் தேதி அன்னைக்கு. அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள், தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரத்தில் அதாவது 90 நிமிஷத்தில் 18 நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது, முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்கிறது ஒரு 18 நிமிஷம், தாம்பூலம் தரிப்பது ஒரு 18 நிமிஷம். அதனால் இந்த 18 நிமிஷம் கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது அடிக்கோல் போடுறது, அதை தவிர வீட்டு வாசற்கால் வைக்கிறது, புதுசாக மனை இது பண்ணுறது. ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது. மனை இது பண்ணுறது, புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல், சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்மளை ஃபோனில், வாட்ஸ்அப்பில், காலில் பேச முடியும். நம்ம பேசுவோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இன்றைய கோல்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனையாக இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த செவ்வாய் பகவானே மேஷ ராசிக்கும் அதிபதி. அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில். பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள் 11, 12 ராசிநாதன் 6ஆம் அதிபதி எல்லாரும் சேர்ந்து அப்படியே இருக்கா. அதாவது 11, 12 ராசிநாதன் மற்றும் 6, 7, 8 3 அதிபதிகள் 6 அதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். புதிய இடம் வாங்கும்பொழுது ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது, லிட்டிகேஷன் இல்லாமல் பார்த்து வாங்கிறது நல்லது. அதை தவிர வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கீழே வேலை செய்கிறவங்க, அதாவது ஆஃபீஸில் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூலியமாக அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சொல்கிறத கேட்காமல் இருப்பாங்க. அது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி
7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். எதை தொட்டாலும் வெற்றி வரும். தந்தையின் மூலியமாக நல்ல அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 22ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே வந்து 25ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளியூரான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இருந்தாலும் சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறதுனால 12ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கும். அதை தவிர வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரோக்ராம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்தையும் சந்திர பகவான் அதாவது குரு பகவான் பார்க்குறார், 12ஐயும் குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 25ஆம் தேதி காலை 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் அங்கே இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு போகிறதுக்குன்னு உண்டான மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பார்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த நெருப்பு சம்பந்தமான வேலைகள், அதாவது பாய்லர் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, டாக்டர்ஸு, அதை தவிர பிளட் ரிலேட்டட் சர்வீசஸ்ஸு, அதை தவிர இந்த டெஸ்டிங் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெஸ்டிங் கிட்ஸ், இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய உபகரணங்கள், அதுக்கப்புறம் மருத்துவ உபகரணங்கள், இதை தவிர அயர்ன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம், அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த வாரம் தைப்பூசம் வேறு, கண்டிப்பாக அதுவும் ரங்கநாதர்கிட்டேருந்து தைப்பூசத்துக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு போகும், அவங்களுடைய அதாவது சீர் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்களும் மாரியம்மனை போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.